இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம். இன்னைக்கு நாம சித்தன் அருள் மூலமா நமக்கு கிடைச்ச அன்புடன் குருநாதர் அகத்திய மாமுனிவரோட உபதேசங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது காஷில குருநாதர் பொதுவா அருளின சில உபதேசங்களோட தொகுப்பு. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த உரையாடல் வழியா வாழ்க்கையில வர்ற துன்பங்கள், அப்புறம் இறை அருள் எப்படி நமக்கு கிடைக்குது, நாம எப்படி முன்னேற்றிக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை பத்தி குருநாதர் அகத்திய மாமுனிவரோட ஆழமான பார்வைகளை உங்களுக்கு கொண்டு வர்றதுதான். இது உங்க சிந்தனைக்கு ஒரு உத்வேகமா இருக்கும்னு நம்புறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? வணக்கம். நிச்சயமா. குருநாதர் அகத்திய மாமுனிவரோட வாக்குகள் எப்பவுமே மனசுக்கு ஒரு தெளிவையும் ஒரு பலத்தையும் கொடுக்கும், இல்லையா? குறிப்பா வாழ்க்கையில கஷ்டமான நேரங்கள்ல அது ஒரு வழிகாட்டி மாதிரி நமக்கு உதவும். ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. இந்த உபதேசங்கள் ஆரம்பிக்கும் போதே குருநாதர் அகத்திய மாமுனிவர் சொல்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது, கஷ்டப்பட்டாதான் இறைவனோட அருள் கிடைச்ச சித்தர்களோட அருள்ல போக முடியும்னு சொல்றாரு. அவரோட வார்த்தைகளே சொன்னா, அப்பனே இதனால் அப்பனே பின் அலைந்து திரிந்து அப்பனே கஷ்டங்கள் பட்டால்தான் அப்பனே எங்கள் அருகிலே வர முடியும்னு சொல்றார். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் முரணா இல்லையா? துன்பப்பட்டாதான் இறைவன் கிட்ட போக முடியும். உண்மைதான். மேலோட்டமா பார்க்கும்போது இது கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா இதுல ரொம்ப ஆழமான ஒரு உளவியல், ஒரு ஆன்மீக பார்வை இருக்கு. குருநாதர் அகத்திய மாமுனிவர் இங்க கஷ்டங்கள்னு சொல்றது நம்மளோட அகங்காரம், நம்ம பற்றுகள், அப்புறம் நம்ம பூர்வ கர்ம வினைகள், இதனால வர்ற அனுபவங்களை தான். இந்த அனுபவங்கள் ஒரு நெருப்பு மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற அந்த அழுக்கு, அதாவது தேவையில்லாத பந்த பாசம், கர்வம், இது எல்லாத்தையும் எரிக்கிறதுக்கு உதவுது. ஒரு பாத்திரத்தை தேய்ச்சாதானே அது சுத்தமாவும், அது மாதிரி இந்த அனுபவங்கள் நம்மள பக்குவப்படுத்துது. ஓ, அப்படியா? அப்போ இந்த கஷ்டங்களுங்கிறது ஒரு தண்டனை இல்ல, அது நம்மள சுத்தப்படுத்துற ஒரு ப்ராசஸ், அப்படிதானே? நம்மள அந்த உயர்நிலைக்கு, அதாவது சித்தர்களோட அருள் வாங்கிக்கிற தகுதிக்கு தயார்படுத்துற ஒரு வழின்னு சொல்றீங்களா? இங்க சித்தர்கள்னு குருநாதர் அகத்திய மாமுனிவர் சொல்றது அந்த ஞானமடைஞ்ச மகா யோகிகள் தானே? ஆமா, மிகச்செய்யா புரிஞ்சுக்கிட்டீங்க. சித்தர்கள்னா அவங்க காலத்தையும் இயற்கையோட விதிகளையும் கடந்த மகா ஞானிகள். அவங்க அருளப்பெறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மனப்பக்குவமோ ஒரு தூய்மையும் தேவை. துன்பங்கள் அந்த பக்குவத்தை நமக்கு கொடுக்குது. இங்க இன்னொன்னு கவனிச்சிங்களா? குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனேன்னு சொல்றத, அது அவரோட தனிப்பட்ட ஒரு பாசமான கூப்பிடுற விதம், நம்மள குழந்தையா நினைச்சு பேசுற மாதிரி. ஆமா, அந்த அப்பனேன்னு சொல்றது அவர் ரொம்ப பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. சரி, இந்த கஷ்டங்கள் நம்மள பக்குவப்படுத்துதுன்னு ஏத்துக்கிட்டாலும் அந்த சித்தர்கள் கிட்ட போனதுக்கு அப்புறமும் துன்பம் இருக்குமா? அப்படி ஒரு கேள்வி வருதே மனசுல. இதுக்கும் குருநாதர் அகத்திய மாமுனிவர் ரொம்ப தெளிவா பதில் சொல்றார் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்பனே எங்கள் அருகில் வந்துவிட்டால் அப்பனே துன்பம் போல், அதாவது துன்பம் இருப்பது போல் இருக்கும் அப்பா, ஆனால் அப்பனே அவை அப்படியே எடுத்து விடுவோம் என்போம் அப்பனே, அப்பனே அடுத்த வினாடியே மாற்றி விடுவோம் அப்பனே மனதே கூட. இது எவ்வளோ பெரிய ஆறுதல் இல்லையா? அடையப்பா, ஆச்சரியமா இருக்கு. அதாவது, அவங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் துன்பம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கலாம், ஆனா அது நிஜம் இல்ல, அடுத்த செகண்டே அதை நீக்கிடுவாங்க, நம்ம மனசையே மாத்திடுவாங்கன்னு சொல்றாரா? இது வெறும் துன்பத்தை நீக்கிறது மட்டும் இல்லாம மனசையே மாத்துறதுங்கிறது இன்னும் ஆழமா படுது. நிச்சயமா. துன்பத்தை நீக்கிறத விட அந்த துன்பத்தை பாக்குற நம்ம மனநிலைய மாத்துறதுதான் உண்மையான விடுதலை. இதுதான் பக்குவம்னு குருநாதர் அகத்திய மாமுனிவர் சொல்றார். அவர் தொடர்ந்து சொல்றார், அப்பனே மனது நிச்சயம் தன்னில் கூட, அப்பனே ஒன்றைச் சொல்கின்றேன், அனைத்தும் இறைவன் அருளால்தான் என்று, அப்பனே நீங்கள் சென்று கொண்டே இருங்கள் என்பேன், அப்பனே யான் பார்த்துக் கொள்கின்றேன். இந்த மனநிலை, அதாவது என்ன நடந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ, எல்லாமே இறைவன் அருளால ஒரு காரணத்தோட தான் நடக்குதுங்கிற ஒரு முழுமையான சரணாகதி மனப்பான்மை, இதுதான் பக்குவப்பட்ட நிலை. ஓஹோ, அப்போ துன்பம் வந்தா துவண்டு போகாம அதை நம்மள சரி பண்றதுக்கான ஒரு கருவியா பார்க்கணும். இறைவன் மேல முழு நம்பிக்கை வச்சு எல்லாம் அவன் செயல்னு ஏத்துக்கிற மனசை வளர்த்துக்கிட்டா சித்தர்களோட அருள் தானா கிடைக்கும். அந்த அருள் கிடைச்சதுக்கு அப்புறம் வெளியில பார்க்க கஷ்டம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதி, ஒரு பாதிப்பில்லாத நிலை வந்துரும். இதுதான் குருநாதர் அகத்திய மாமுனிவர் காட்டுற வழியா? ஆமா, இது ஒரு சக்தி வாய்ந்த வாழ்க்கை முறை. இது நம்மள சும்மா இருக்க சொல்லல. நாம செய்யற வேலைகளோட பலன்ல பற்று வைக்காம இறைவன் மேல நம்பிக்கை வச்சு நம்ம கடமைகளை செய்யணும்னு சொல்லுது. இந்த மனப்பக்குவம் வந்துட்டா
வாழ்க்கையில வர்ற ஏற்றத்தாழ்வுகள் நம்மள பெருசா பாதிக்காது. இது ஒரு விதமான மன உறுதி, அசைக்க முடியாத நம்பிக்கை. இதுதான் குருநாதர் அகத்திய மாமுனிவர் நமக்கு கொடுக்கிற உத்வேகம். சரி, இந்த பக்குவ நிலையை அடையறத பத்தி பேசும்போதே குருநாதர் அகத்திய மாமுனிவர் அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நம்மள கூட்டிட்டு போறார். அது இந்த உலக உறவுகள், பந்த பாசங்கள், இதோட தன்மையை பத்தினது. இதுவும் நம்ம அன்றாட வாழ்க்கையோட ரொம்ப சம்பந்தப்பட்டது தானே? உண்மைதான். நாம எல்லாருமே உறவுகளால சூழப்பட்டிருக்கோம். ஆனா குருநாதர் அகத்திய மாமுனிவர் அதோட நிலையற்ற தன்மைய நமக்கு புரிய வைக்கிறார். அவர் சொல்றார், இங்கு அனைத்தும் பொய் என்று உணர வேண்டும், சொந்தங்களின்பேன் அப்பனே. இவ்வளவுதான். இறைவன் வந்து விடுவான் உள்ளத்தில் அப்படின்னு. இது கேக்குறதுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம், இல்லைன்னா கடினமா தோணலாம். ஆமா, அனைத்தும் பொய் அப்படின்னு சொல்றது நம்ம பெத்தவங்க, குழந்தைங்க, நண்பர்கள் இவங்க எல்லாம் பொய்யா? இது எப்படி? ஒருவேளை அவர் வேற அர்த்தத்துல சொல்றாரா? நல்ல கேள்வி கேட்டீங்க. இங்க பொய்ன்னு குருநாதர் அகத்திய மாமுனிவர் சொல்றது அதோட நிலையற்ற தன்மையதான். இந்த உலக உறவுகள் எவ்வளவு அன்பா இருந்தாலும் சரி, ஒரு நாள் பிரிய வேண்டியதுதான். அது நிரந்தரமானது இல்ல. நாம அது மேல வைக்கிற அதிகமான பற்று, இது இல்லன்னா நான் இல்லன்னு நினைக்கிற எண்ணம் தான் நிறைய நேரத்துல துக்கத்துக்கு காரணம். இந்த உறவுகள் இந்த வாழ்க்கைக்கு தேவைதான், அத மதிக்கணும், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அது மட்டும்தான் நம்மளோட முழுமையான ஆதாரம் இல்லன்னு உணரணும்னு சொல்றார். புரியுது. அதாவது உறவுகளை மதிக்கணும், அன்பு காட்டணும். ஆனா அதெல்லாம் நிரந்தரம் இல்லைங்கிற உண்மையும் மனசுல வச்சுக்கணும். அந்த பற்று ஒரு எல்லைக்கு மேல போய் அதுவே நம்ம துக்கத்துக்கு காரணமா ஆயிடக்கூடாதுன்னு சொல்றீங்க. கரெக்டா? தாண்டியும் பிறவிகளை தாண்டியும் நம்ம கூட வர்றது இறைவன் மட்டும்தான். அந்த இறைவனை உண்மையான சொந்தமா பிடிச்சுக்கிட்டோம்னா மத்த உலக உறவுகளால வர்ற இன்ப துன்பம் நம்மள பெருசா அசைக்காது. இது ஒரு பெரிய மனமாற்றத்தை கேக்குது இல்லையா? நம்ம டெய்லி லைஃப்ல இந்த உலக உறவுகளையே பெருசா நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா குருநாதர் அகத்திய மாமுனிவர் சொல்ற மாதிரி இந்த உறவுகளோட நிலையாமைய உணர்ந்து இறைவனை முதன்மைப்படுத்தினா உள்ளுக்குள்ள ஒரு அமைதி, ஒரு விடுதலை கிடைக்கும்னு தோணுது. இறைவன் வந்து விடுவான் உள்ளத்தில் போது எவ்வளவு நம்பிக்கையா இருக்கு. நிச்சயமா அந்த உணர்தல் வந்துட்டா நாம உலக உறவுகளை ஹேண்டில் பண்ற விதமே மாறிடும். அன்பு குறையாது, ஆனா அந்த பிடிப்பு, அந்த பற்று கொஞ்சம் தளர்ந்துடும். எதிர்பார்ப்புகள் குறையும். அதனால ஏமாற்றமும் துக்கமும் குறையும். இது ஒரு விதமான பேலன்ஸ். உலக வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டே அதோட உண்மை இல்லாத தன்மைய உணர்ந்து இறைவனை மனசுல நிறுத்துறது. இதுதான் குருநாதர் அகத்திய மாமுனிவர் காட்டுற ஒரு சமரசமான வழி. ஆக துன்பங்களை பக்குவத்துக்கான வழியா ஏத்துக்கிறதும், உலக பற்றுகளோட நிலையாமைய உணர்ந்து இறைவனை நிலையான சொந்தமா பற்றிக்கிறதும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆனது. ஆமா, துன்பங்கள் அந்த பற்றுகளை தளர்த்த உதவுது. பற்றுகள் தளர்ந்தாதான் இறைவனை முழுசா சரணடைய முடியும். இது ஒரு சைக்கிள் மாதிரி வேலை செய்யுது போல. ரொம்ப அழகா இணைச்சு சொன்னீங்க. இதுதான் குருநாதர் அகத்திய மாமுனிவரோட உபதேசங்களோட சாரம்சம்னு சொல்லலாம். துன்பத்தை பார்த்து ஓடாம அதை எதிர்கொள்ற மன வலிமையையும், எது மேல உண்மையான பற்று வைக்கணுங்கிற தெளிவையும் அவர் நமக்கு தர்றாரு. இது நடைமுறைக்கு கொஞ்சம் கஷ்டமா தோணலாம், ஆனா முயற்சி செய்ய செய்ய அதோட ஆழமும் பயனும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். குருநாதர் அகத்திய மாமுனிவரோட இந்த வார்த்தைகள் வெறும் அட்வைஸா இல்லாம நம்ம ஆழமா தியானிக்க வேண்டிய விதைகளா இருக்கு. அவர் கடைசியா நமக்கு சொல்ற சிந்தனை ரொம்ப பவர்ஃபுல். இந்த உலக உறவுகளோட நிலையற்ற தன்மையை உணர்ந்து நிலையான ஒரே சொந்தமான இறைவனை பற்றிக்கிறது தான் உண்மையான விடுதலைக்கு வழி. இது நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில உங்களோட உண்மையான, அசைக்க முடியாத நிலையான சொந்தம் எது? எது உங்களுக்கு நிஜமான பாதுகாப்பையும் அமைதியும் தருது? ஆமா, இந்த கேள்விக்கு பதில் வெளியில எங்கேயும் இல்ல, அது நமக்குள்ளதான் இருக்கு. குருநாதர் அகத்திய மாமுனிவரோட வழிகாட்டுதல் அந்த பதில கண்டுபிடிக்க நிச்சயம் உதவும். குருநாதர் அகத்திய மாமுனிவரின் இந்த ஞான மொழிகள் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய தெளிவையும் மன உறுதியும் கொடுக்கட்டும். துன்பங்களை கண்டு கலங்காம அதை நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கான படிக்கட்டா நினைச்சு நிலையான அந்த பரம்பொருளை நோக்கி உங்க பயணம் தொடர இந்த உபதேசங்கள் உங்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும்னு நம்புறோம். ஓம் அன்னை ஸ்ரீ லோபமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம்.